அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பிற்கான முயற்சி தீவிரமடைந்து வரும் இந்த நிலையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவை தம்பிதுரை மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் சந்தித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சந்திப்பால் தமிழக அரசியல் சூழ்நிலை குறித்து ஆளுநரிடம் அவர்கள் ஆலோசித்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பிரசன்னா காத்திருக்கிறார். பிரசன்னா, தற்போது தம்பிதுரை மற்றும் ஜெயக்குமார் அவர்கள் ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன பிரசன்னா? அதாவது இன்று காலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக நம்மளுடைய நிதி அமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சருமான ஜெயக்குமார் அவர்களும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகிய இரண்டு பேருமே தற்பொழுது ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் இது தற்போதைய ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இது ஒரு முக்கிய சந்திப்பாக திகழும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக ஜெயக்குமார் அவர்கள் இந்த மீன்வளத்துறை தொடர்பான பல்கலைக்கழகத்தின் ஒரு துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக அவரை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே சமயத்திலே தற்பொழுது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையினுடைய இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் அணி மற்றும் இபிஎஸ் அணி ஆகிய இரண்டு அணிகளுமே இணைவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மக்களவை துணை சபாநாயகருடைய இந்த சந்திப்பானது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்றே நாம் எதிர்பார்க்கலாம். பிரசன்னா, இந்த சந்திப்பானது எவ்வளவு நேரமா நடைபெற்று வருகிறது? இது குறித்து சொல்லுங்க பிரசன்னா. தற்பொழுது ஒரு 15 நிமிடங்களாகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக தற்பொழுது தகவல் வந்துள்ளது. எனவே இந்த சந்திப்பு இன்னும் மேலும் சற்று நேரம் நீடிக்கும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வெளியே செய்தியாளர் சந்தித்தால் எது குறித்தான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கும் என்றும் அந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது என்றும் நமக்கு கண்டிப்பாக தகவல் வெளியாகும். எனவே இந்த சந்திப்பை அடுத்து தமிழக அரசில் பல முக்கிய மாற்றங்கள் நிகழும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக தற்பொழுது இபிஎஸ் அணியும் ஓபிஎஸ் அணியும் பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக பல்வேறு நிபந்தனைகள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சசிகலா அவர்களினுடைய குடும்பம் எதிலும் தலையிடக்கூடாது என்பது போன்ற நிபந்தனைகள் வைக்கப்பட்டுள்ள சமயத்திலே அதற்கு பல்வேறு வகையில் சம்மதம் தெரிவித்தும் பல அமைச்சர்களும் வெளியே வந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே விரைவில் ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியின் சந்திப்பானது நிகழலாம் என்றும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே தற்பொழுது வெளியே தம்பிதுரை அவர்கள் செய்தியாளரை சந்திக்கும் பொழுது இந்த சந்திப்பிற்கான முக்கிய நோக்கம் தெரிய வரும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். பிரசன்னா, இப்போ இவர்கள் இருவரை தவிர இன்று ஆளுநரை வேறு யாரேனும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? தற்பொழுது இந்த இருவர் மட்டுமே சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே இதன் பிறகு வேறு யாருக்கும் அவர் நேரம் ஒதுக்கியதாக இதுவரை ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் எந்த ஒரு தகவலையும் உறுதி செய்யவில்லை. எனவே தற்போதைய சூழலில் இந்த இருவர் மட்டுமே சந்திக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மேலும் பலர் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஆளுநர் மாளிகை தரப்பிலே அது குறித்த எந்த ஒரு தகவலையும் அவர்கள் உறுதி செய்யவில்லை. எனவே இந்த இருவர் சந்திப்பிற்கு பின் வெளியே செய்தியாளரை சந்திக்கும் பட்சத்திலே இவர்களுடைய சந்திப்பிற்கான நோக்கம் என்ன, இந்த சந்திப்பை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னென்ன மேற்கொள்ள இருக்கிறது என்பது குறித்தான பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம்.